இங்கே போட்டிங் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. என்னன்னா ஒரு பர்சன் போக முடியாது, 6 பேர் தான் போக. லைஃப்பில் ஒரு டைம் என்ஜாய் பண்ணுறோம், அது இந்தமாரி பிளேஸுக்கு வந்துட்டு காசு பணத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்தமாரி சந்தோஷமாக இருக்க முடியாது. ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட வேண்டியதுதான். ஐ லவ் ஊட்டி. எப்படி இருக்குதுன்னு பாருங்க, சும்மா பனிமூட்டம். குன்னூரில் பார்த்தீங்கன்னா பிளேஸு. நம்ம இப்போ போகிற பிளேஸை பார்த்தீங்கன்னா படகுல தாங்க போக போகிறோம். போட் ஹவுஸு. அங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டனு, அப்புறம் முருகன் கோயிலெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் தாங்க போயிட்டுருக்கோம். போட் ஹவுஸுக்கு போகிறதுக்கு பார்க்குறதுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்குது. இது ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இதுதாங்க அந்த போட்டிங் போகிற குளம். இந்த குளம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் சுத்தம் பண்ணிகிட்டு இருப்பாங்களாட்டுக்குது. வாங்க அப்படியே பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பார்த்தா அப்படியே பக்கமாக வந்தாச்சு. போட் ஹவுஸ் பக்கத்தில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். அப்படியே பேக் சைடு கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாரு. அந்த பிளேஸ் தாங்க போட்டிங் போகிறதுக்கான பிளேஸு. நிறையா ரகரகமாக போட்டிங் இருக்குது. நம்ம இன்றைக்கி போயிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டியதாங்க. வாங்க அப்படியே பார்க்கலாம். பாருங்க, மழையும் பெய்யுது, அங்கே போட்டிங்கும் போகிறாங்க. அது சரியான ஜாலியாக இருக்கும் போல். இந்த மலைக்கு போட்டிங் போகிறதுக்கும் அந்தமாரி போட்டிருந்தா கூட பரவாயில்ல, நனையாமல் இருக்கலாம். ஆனால் இந்த போட்டில் பாருங்கள் நல்லா நனைஞ்சிருவான். ஆனால் இருந்தாலும் இந்தமாரி பிளேஸில் இந்தமாரி வந்து என்ஜாய் பண்ணுறது அதுலேயும் ஒரு தனி சுகந்தாங்க. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். தண்ணி கம்மியாக இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா முன்னாடி ஒரு டைம் வரப்போல தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. ஏன்னா இது சம்மருங்கிறதுனால அவ்வளோ மழை வராது, அதனால் தண்ணி கம்மியாக இருக்குது. அதுவே குளிர் சீசனும் இந்த மற்ற சீசனுக்கெல்லாம் வந்துருந்தால் அவ்வளோதாங்க, சரியான தண்ணியாக இருக்கும் போட்டிங்கு. இப்போ என்ன பாருங்கள், இன்னும் ஒரு மணி 2 மணி ஆனாவே கூட்டம் அதிகமாக வந்துடும். ஏதாவது வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. இதுதாங்க படகு இல்லம். உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ கார் இருக்குது. இது நார்மல் டேஸு, வியாழக்கிழமை. ஆனால் சம்மர் டே தான், அதனால் கூட்டமாக இருக்குது. இதே அதர் டேஸ் வந்து அதை விட கூட்டமாக இருக்கும். நாங்கள் போட்டிங்க்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தா டிக்கெட்டு எடுத்தாச்சு. இது என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸு. உள்ளே போகிறதுக்கான டிக்கெட்டு போட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் போட்டிங் தனி அமௌண்ட் வாங்குவாங்க. உள்ளே வந்தாச்சு. இங்கே தாங்க ஐ லவ் ஊட்டின்னு சொல்லி எழுதியிருக்கோம். நம்ம முன்னாடி வந்து ஃபோட்டோஸ் இங்கே தான் எடுத்துகிட்டு போனோம். ஓகே, நம்ம அப்படியே போட் ஹவுஸுக்கு கீழே எப்படி சொல்லி அப்படியே போய் பார்க்கலாம். எல்லாம் சம்மர் லீவுங்கிறனால எல்லாம் வந்துட்டாங்க. அதாங்க சரியான கூட்டமாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. நம்ம எதில் போவோம் போட்டிங்கு போய் அமௌண்ட்டு கேட்போம் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. உள்ளே வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 25 ரூபா. இங்கே பாட்டி நீங்கள் எங்கே நிற்கிறியோ அங்கே ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க போல். வேற லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இந்தமாரி ஒரு போட்டு பேசி தனியாக அமௌண்ட்டு பேசி போகலாம். அது இல்லாமல் தனியாக போகலான்னாலும் அது அந்தமாரி போட்டிங் போகலாம் மாட்டேங்குது. அங்கேருந்து வர வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது. மேலே வட்டாம்பூச்சி ரக்கையில் இது ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் போலக்குது. இங்கேயும் அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம், அப்படியே ரக்கையில் பறக்கிற மாதிரி. இதுதாங்க வியூ பாயிண்ட். அங்கே பாரு போட்டிங். அந்த போட்டிங் தாங்க போகலான்னு பார்க்குறேன். எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. 6 பேர்த்துக்கு 10 பேர்த்துக்குன்னு தான் போட்டிருக்கு. ஒரு சிங்கிள் நம்பர் எப்படின்னு தெரியல, போய் விசாரிக்கணும். விசாரித்து பார்க்கலாம்.
என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அப்படியே உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு என்ன இடம் இருக்காங்களோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது லாஸ்ட்டாக வந்து போட்டிங் என்னான்னு பார்க்கலாங்க. நாங்கள் அப்படியே போகலாம். ட்ரெயின் இருக்கிற சைடு நம்ம போயிட்டுருக்கோம். 70 சினிமா அங்கே அப்படியே போகலாம். இது மினி ட்ரெயின்ங்க. இது படகு சைடு பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கும் டிக்கெட் எடுத்து போனோம்னா கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கப்புறம் வந்துடும் ரிட்டன். இது ஒரு ஆளுக்கு டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து போகிற வழிங்க. இது ஒரு 10 நிமிஷம் போகுமாங்க இது வழியாக. அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துடும். சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ட்ரெயினில் ஏறியாச்சு. கடைசி பெட்டியில் நம்ம உட்காந்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய். ட்ரெயின் போகிறது அப்படியே பொறுமையாக போகுதுங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் மட்டும்தான் இதில் போகிறது. இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் தான் நினைக்கிறேன். டனலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. டனல் யா. குளத்து ஓரமாக போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா. அப்படியே தைல வாசனை நல்லா அடிக்குதுங்க. தைல மரம் நிறையா இருக்குது. அதோட வாசனையே வேற லெவலில் இருக்குது பாருங்க. அவ்வளோதான் நின்றுச்சுங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன். அப்படியே ரிட்டர்ன் போகுது. அப்படி அவ்வளோதாங்க வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போட்டிங் போய் பார்க்க வேண்டியது தான். அது எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு 40, கொஞ்சம் பெரிய ஆளுங்களுக்கு 60 ரூபாய்ங்க டிக்கெட்டு. இங்கே போட்டிங் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. என்னென்னா ஒரு பர்சன் போக முடியாது. 6 பேர் தான் போக முடியும். 6 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 825 ரூபா. நம்ம அண்ணா அவங்க பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்கிறனால ஒரு ஆள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நமக்கு நல்லதாக போச்சு. அதனால் நம்மளும் அவர் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு 25 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம வந்து போட்டிங்க்காக தான் வந்தோம். இங்கே வந்தீங்கன்னா யாராவது தனியாக வந்தாலோ இல்லை 2 பேர் வந்துட்டு இந்த இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா யாராவது வர்றவங்க ஒரு 4 பேர் 3 பேர் வருவாங்க. அப்போ அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பாதி அமௌண்ட் கொடுத்தா போதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 125 அமௌண்ட்டு கொடுத்தோம். ஓகே ஜாயின் பண்ணியாச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த வழியில் அப்படி தாங்க. அங்கே பாருங்கள் கூட்டமாக இருக்குது இன்றைக்கின்னு பார்த்து. அப்படியே போட்டிங் போக வேண்டியதாங்க. சும்மா ஜம்முன்னு 125 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா 6 பேர்த்துக்கு. அவங்க 5 பேர் இருக்கிறனால நம்மளையும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நான் கேட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அதுவும் நல்லதாக போச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு தானே சரியான கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை மணிக்கு நம்ம போகிறோம்னே தெரியல. பார்க்கலாம். அதில் போகிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அவ்வளோதாங்க பக்கத்தில் நெருங்கியாச்சு. நம்ம பார்த்தா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு இந்தமாரி டூரிஸ்ட் பிளேஸில் வந்து போட்டிங் போக போகிறோம். 6 பேர். 6 பேருங்க.
அவ்வளோதாங்க, நம்ம பார்த்தா போட்டிங்கில் ஏறி உக்காந்துச்சு. அவ்வளோதாங்க, அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியதுதான். பாருங்க எப்படி போகுதுங்க போட்டிங். மச்சாம வேற லெவலில் இருக்குதுங்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா. இங்க பாருங்க, பாருங்க வேற லெவலில் போயிட்டு இருக்கு. செல்லு கில்லு விழுந்துற போகுது. அங்க பாருங்க 2 பேர் சவுண்டா போட்டுருக்காங்க. தரமான பிளேஸாக இருக்குது. இங்கிருந்து அவ்வளோ ஃபுல்லாக அந்த ரவுண்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து நிறுத்திடுவாங்க போகிறாங்க. ஓகேங்க, வந்த நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அது நிறைவேறிடுச்சு. ஒரே ஒரு ரவுண்டு தாங்க, இப்படிக்கான போயிட்டு அப்படிக்கான வரது தான். ஒரு போட்டு வராங்க, பார்க்கலாம். வர்ற மாதிரி பாருங்க. போட்டிங் சொன்னோம், போட்டிங்கும் போயாச்சு. நம்ம முன்னாடி வந்த ட்ரெயின் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க, அவ்வளோ தூரம் வர மாட்டேங்குது, அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு. அப்படியே குழுன்னு இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வர்றப்போ கூட இந்தமாரி போனதில்லை. நம்ம தனியாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் ஊர் பசங்க பார்த்துட்டு டேய் என்னடா இது பண்ணுற அப்படின்னு அவனுங்கிட்ட நான் சொல்லாமலே வந்துட்டேன். சரி போயிட்டு ஒரு வீடியோ போட்டால் தான் அவனுங்களும் மற்ற டைம் எங்கேயாவது கூப்பிட்டா வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டோம். பார்க்கலாங்க, பாருங்க சும்மா சவுண்டு. இதே ஒரு பசங்களோட கேங்காக வந்திருந்தால் நல்லா சவுண்டு போட்டு சும்மா ஜாலியாக இருக்கலாம். பாருங்க எப்படி போகுது. நார்மல் ஸ்பீடு தாங்க, ஆனால் நல்லா இருக்குது இந்த மாரி பிளேஸில் வந்துட்டு. அவ்வளோதாங்க, அப்புறம் போயிட்டு அப்படியே போய் ஓரம் காட்டினா முடிஞ்சுது. லைஃப்பில் ஒரு டைம் என்ஜாய் பண்ணுறோம், அது இந்தமாரி பிளேஸுக்கு வந்துட்டு காசு பணத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்தமாரி சந்தோஷமாக இருக்க முடியாது. ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட வேண்டியது தான். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இறங்கியாச்சு. ஏன்னா நம்ம ரெகுலராக இனிமேல் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லியே இது பண்ணுறோம். சரி போட்டிங் போனதே இல்லை, எத்தனை நாள் தான் நம்மளும் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது, நம்மளும் களத்தில் இறங்கிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டிங் ஜாமுன்னு போயிட்டுருக்கு. அதுங்க அப்படியே தண்ணி அளவு வர்றப்போ அப்படியே போட்டிங் பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தி போகுது, வேற மாதிரி இருக்குது. வேறுபட்ட இடத்துல வந்திருக்கோம் அப்படிங்கிற இதெல்லாம் சொன்னால் புரியாத சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள் அங்கேருந்து ஒரு போட்டிங் வருது, அப்படியே வர்றப்போ அப்படியே வீடியோ எடுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு.
படகு சவாரி முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு போயிட்டு அப்படியே இறங்கி பார்த்து வேறு எங்கே போகலான்னு பிளான்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மேட்டுப்பாளையம் நீலகிரியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறேன் அந்த ட்ரெயினில் தாங்க ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ட்ரெயின் டைமிங் தெரியாது, சரி போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், போயிட்டு அப்படியே நிறுத்தினா முடிஞ்சுது. அப்படியே இது எவ்வளோ மணி நேரம் டைமிங் தெரியல, இன்னமும் அப்படியே சுற்றிட்டு இருக்குது. பரவாயில்லைங்க, இன்னொரு ரவுண்டு போனாலும் நல்லது தான். அவ்வளோதான் நாட்டுக்கு பாதியிலே திருப்பிட்டாங்க, முடிஞ்சது ட்ரிப்பு. இங்கே பாருங்க எல்லாம் ஐஸ் கிரீம் சாப்பிட்டு சும்மா. ஓகே டன். ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம அப்படியே நிறுத்துகிறாங்க. நிறுத்துகிற இடத்துல அப்படியே இறங்கிட்டு நம்ம அப்படியே அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அவ்வளோதாங்க, படகு சவாரி போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஓகே, நம்ம அப்படியே வெளியே போகிற வழியில் அப்படியே போக வேண்டியது தான். அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம். செடிகள் இருக்கு, இதுவும் போல் கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க குதிரை, நம்ம அதான் ரேட்டு பேசி போனால் இந்தமாரி குதிரை, இந்த குதிரையில் போகலாம். குதிரை பாருங்க ஜம்முன்னு இருக்குது. ஒயிட் கலர் குதிரை தாங்க இருக்குதுலையே வேறு லெவலில் இருக்குது. நல்ல வேலைங்க, மழை வரல. மழை வராதனால நம்ம அப்படியே போட்டிங்கும் போயிட்டோம், அப்படியே ட்ரெயினையும் ட்ராவல் பண்ணிட்டோம். அது பார்த்தீங்கன்னா மினி ட்ரெயின். இனி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் போகிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலான்னு இருக்குங்க. அது பார்க்கலாம், கேட்டு பார்க்குறேன், அது எப்படின்னு தெரியல. இங்கே போட் ஹவுஸுக்கு ஒரு பாய் நினச்சது நடந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம் நடந்து. இங்கே பாருங்க குதிரை சவாரி, இதெல்லாம் போகணுன்னு தான் இருக்குது. ஆனால் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வேறு பிளேஸ் போகிற மாரி இருந்தால் போகலாம், இல்லைன்னா இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. அதில் அது தெரியலைங்களா? சரி 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 சரிங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். எங்கன்னா மேட்டுப்பாளையம், அதாவது உதகமண்டல ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மேட்டுப்பாளையம் ரயில் போகும்னு சொன்னாங்க, போய் பார்க்கலாம். அப்படி இருந்தால் ரயிலில் போயிடலாங்க. இதுதாங்க ரயில்வே ஸ்டேஷனு உதகமண்டலம். அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்குது, ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. இந்த சைடு அப்படியே வந்தோம்னா எவ்வளோ டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்டு அதுக்கப்புறம் தாங்க முடிவு பண்ணணும். நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டி உதகமண்டலத்தில் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டுங்க. மேட்டுப்பாளையம் போகலான்னு சொல்லி வந்தாங்க. மேட்டுப்பாளையம் போகிறதுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா 275 ரூபா. ஆனால் டைமிங் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம வந்துட்டோம், சரி பஸ்லேயே போகலான்னு சொல்லிட்டு. ஐ லவ் ஊட்டி. ட்ரெயின் பாருங்க, இதுதாங்க ட்ரெயின். ஆனால் இதில் ட்ரெயினில் போனால் சரியான சூப்பராக இருக்குங்க. சும்மா மலை ஹீல்ஸ் ஃபுல்லாகவே சுற்றிட்டு போவோம், வேறு லெவலில் இருக்கும் பார்க்கவே. போகலான்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் டைமிங் செட் ஆகலை. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். அவ்வளோதாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ட்ரெயினில் தான் போக முடியல, அட்லீஸ்ட் இங்கே ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனால் உட்காந்து எந்திரிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அப்படியே பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க, எத்தனை பேர் அப்படியே அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க சொல்லி. இங்கே
இங்கே பாருங்க, உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகேங்க, அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம். இதுதான் உதகமண்டலம் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன். நம்ம அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஈரோடுக்கு பஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பார்த்தா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரோடுக்கு இல்லைன்னா சேலம், இது ரெண்டில் எந்த பஸ் இருந்தாலும் சரி ஏறிட வேண்டியதுதான். ஓகேங்க, நம்ம பார்த்தோன்னா பவானி பைபாஸுக்கே பஸ் ஏறிக்கிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரூம் பக்கத்துலேயே போகுது பஸ்ஸு. சேலம் போகிற பஸ்ஸில் ஏறிக்கிட்டோம். அப்படியே கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா 1:30 தான் ஆகுது. சரி 1:30க்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் தாங்க அவங்க பார்க்குறப்ப. இங்கே பாருங்க, நேரடியாக அந்த பிளேஸை பார்க்கணும். காமிக்கிற பாருங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சும்மா பனிமூட்டம் குன்னூரில் பார்த்தீங்கன்னா பிளேஸு